நமோ நம சத்குருபியோ நமோ நமக. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது குரு கேது இணைவு தரும் கோடீஸ்வர யோகம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த கேள யோகம் யாருக்கு லாபகரமாக இருக்கும், அதன் பின்னால் இருக்கும் நுணுக்கங்கள் என்ன, சூட்சுமங்கள் என்ன என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவான் இயற்கையிலேயே ஒரு சுபகிரகம். அவர் எந்த கிரகத்தோடு இணைஞ்சாலும் பெரிய அளவில் அவர் நன்மைகளை மட்டுமே செய்வார். தனம் மற்றும் செல்வத்திற்கான காரக கிரகமாக குரு இருக்கிறதுனால அவர் ஒருவருக்கு பொருள் ஈட்டும் திறனை மட்டும் அல்லாமல் அதை எப்படி பெற வேண்டும் என்ற நுண்ணறிவையும் கற்றுக் கொடுக்கிறார். குறிப்பா நேர்மை, தர்மம், நியாயம் போன்ற வாழ்க்கை மதிப்புகளை நிலைநிறுத்தி கௌரவத்துடன் வாழ்வது எப்படி என்பதிலும் குரு வழிகாட்டுவார். அதனால தான் குருவின் தொடர்பு உள்ளவர்கள் பொதுவாகவே சொன்ன வார்த்தையை காக்கிறதுலையும் நேர்மையை கடைபிடிக்கிறதுலையும் கவனமாக இருப்பாங்க. ஒரு மனுஷன் பெரிய அளவில் சம்பாதிச்சாலுமே அதில் நீதியும் தர்மமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் உருவாக்கும் இந்த குரு என்று சொல்லக்கூடிய மாபெரும் சுபகிரகம். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனநிலையும் இந்த குரு தான் தருகிறார். அதனால குரு வலுவாக இருப்பது சில சமயங்களில் பாதகாதிபதியா குரு வந்தா கூட வாழ்க்கையில ஒழுக்கத்தையும் மற்றும் எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய பெரிய ஒரு நல்ல அம்சமாக கருதப்படுகிறது. அடுத்ததா கேது பார்த்தீங்கன்னா மற்றொரு ஆழமான கிரகம். அவர் ஆன்மீகம், ஞானம், தெய்வ அனுகூலம் போன்றவற்றை அளிப்பவர். வெளிப்படையா எந்தையும் காட்டாமல இருந்தாலும் உள்ளார்ந்த சக்தியை வளர்க்கக்கூடிய தன்மை கேதுவுக்கு உண்டு. இந்த கேதுவுக்கும் குருவுக்கும் சேர்க்கை ஏற்படும் பொழுது இது கேள யோகம் என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகமாக மாறுகிறது. பிறப்பிலேயே நல்ல குடும்பத்தில் பிறப்பது, உயர்ந்த அந்தஸ்து, நிறைய சொத்துக்கள், வெளிநாடு வாய்ப்புகள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த குரு கேது இணைவுனால கிடைக்கும். முக்கியமா தெய்வ அனுகூலம் அதிகமா இருக்கும். சாதிக்க முடியாது அப்படிங்கிறதே வாழ்க்கையில இந்த காரணத்தினால இல்லாமல் போகும். எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அனுகூலம் இருக்கும், சாதிக்க முடியாது என்பதே இல்லாமல் இருக்கும். எல்லா லக்னங்களுக்கும் இந்த குரு கேது இணைவு ஒரே மாதிரியான நற்பலன்களை கொடுக்கறது இல்லை. இப்போ உதாரணமா லக்னங்களையே 2 வகையா பிரிக்கலாம். அருளணி லக்னங்கள், பொருளணி லக்னங்கள் என்று. மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம் இந்த 6ம் அருளணி லக்னங்கள். இந்த லக்னங்களுக்கு குரு கேது எந்த ஸ்தானத்தில் இணைஞ்சிருந்தாலும் நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பார். ஆனா வேறு பாவகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த சிறப்பான யோகம் நல்லபடியாக செயல்படும். ஆனா பொருளணி லக்னம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் போன்ற இந்த 6 லக்னங்களுக்கு இந்த யோகம் முழுமையா செயல்படணும்னா இதுல ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இருக்கு. இந்த குரு கேது இணைவு எங்க இருக்கணும் அப்படின்னா 3, 6, 10, 11 என்ற உபஜய ஸ்தானங்கள்ல இருக்கலாம். இல்லைன்னா 8, 12 என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கலாம். குறிப்பா இந்த 3, 6, 10, 11, 12 ஆகிய இந்த ஸ்தானங்கள்ல குரு இருக்கிறது அதிக நன்மையை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது மத்தியமமான பலன்களை கொடுக்கும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த பொருளணி லக்னத்துக்கு மட்டும் குரு கேது இணைவு இந்த மாதிரி 3, 6, 8, 12, 10, 11 போன்ற ஸ்தானங்கள்ல அமையணும் அப்படின்னா, எதிரி பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தால்தான் நமக்கு நன்மையை தருவான். எதிரி பெரிய அளவுல பலம் அடையக்கூடாது என்பதன் தத்துவமே இது. குருகேது இணைவு ஒருவரை பெரிய மனசு கொண்டவராக்கும், ஆன்மீக பாதையில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், நேர்மையானவராகவும் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற மனசு உடையவராகவும் ஆக்கும். இந்த குரு கேது இணைவில் ஜாதகத்தின் 6, 8ஆம் அதிபதிகள் எக்காரணம் கொண்டும் சம்மந்தப்பட்டு விடக்கூடாது. அந்த மாதிரி சம்மந்தப்பட்டுச்சுன்னா குறுக்கு வழியில வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கும். வெற்றி கிடைக்கும், ஆனா தடம் மாறும், பாதை மாறும், வழி மாறும். இந்த யோகம் உள்ளவர்கள் வெளிப்படையாக சாதாரணமாக தோன்றினாலும், அமைதியாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாகவும் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும்
பெரிய உயரத்தை எட்டி பிடிப்பார்கள். பல நேரங்களில் திடீர் பணவரவு, நிலம் மூலம் லாபம், எதிர்பாராத வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்றவை உருவாகும். இந்த யோகம் முழுமையாக செயல்படுறதுக்கு குரு தசை காலம் அல்லது கேது தசை காலம் கண்டிப்பாக நடக்கணும். குறிப்பாக கேது தசையில் பார்த்தீங்கன்னா விரைவான முன்னேற்றம் இருக்கும். 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குறுகிய காலத்தில் கூட பெரிய அளவிலான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்பட்டுவிடும். மாறாக குரு தசையில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மெதுவாக இருக்கும், ஆனால் நிலையானதாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இந்த கேது தசையில் கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிகள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெற்றிகளுடன் சேர்ந்து சில நேரங்களில் பிரச்சனைகளும் தலை தூக்கும். சில நேரங்களில் சட்ட பிரச்சனைகள், குடும்ப சிக்கல்கள், உடல் நலக்குறைவு போன்ற எல்லாமே சேர்ந்து சில நேரங்களில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி நடக்கணும்னா இந்த குரு கேது இணைவோட வேறு சில பாவ கிரகங்களும் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள் சில நேரங்கள் அமையும் பொழுது இந்த மாதிரியான பலன்களும் நடக்கும். குரு தசையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். ஆனால் வளர்ச்சி மெல்ல மெல்ல ஸ்டெடியாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த குரு கேது இணைவு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த யோகம். இது ஒருவரை செல்வம், புகழ், அந்தஸ்து, ஆன்மீகம் போன்ற அனைத்திலும் உயர்வடைய செய்யக்கூடியது. இந்த யோகம் ஜாதகத்தில் இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த நபர் வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைந்து விடுவார் என்பது நிச்சயம். இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் நிர்மல்குமார் ராமமூர்த்தி, மங்கள நிலையம். நன்றி, வணக்கம்.